ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறது கேம்பிளிங்கா இல்லை பிஸ்னஸா. நிறைய பேர் வந்து கேம்பிளிங்னு சொல்கிறவங்க இருக்காங்க, பிஸ்னஸ்ன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சும்மா வந்து மற்றவங்க சொல்கிறத வந்து பிலீவ் பண்ணாமல் நம்ம வந்து செல்ஃப் என்கொயரி பண்ணி நம்ம வந்து ஓன் அதாவது சுயமாக திங்க் பண்ணி நம்ம யோசித்தோம் அப்படின்னா அது கேம்பிளிங்கா பிஸ்னஸா, அது என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு புரியும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து கேம்லிங்கா பிஸ்னஸா அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பிஸ்னஸ்னால் என்ன, வாட் இஸ் பிஸ்னஸ், பிஸ்னஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்ப்போம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு பிளான் வந்து போடுவீங்க. ஸோ இதுதான் என்னுடைய பிளான். அந்த பிளானுங்கிறது என்ன, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நான் ஒரு டீ கடை வைக்கிறேன், இல்லை வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன், இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். ஓகே, நம்ம இப்போ இதை பண்ணால் இவ்வளோ சேல்ஸ் ஆகும், இதை பண்ணால் நமக்கு இவ்வளோ வருமானம் வரும், இவ்வளோ செலவு பண்ணோம்னா அதை கழித்து நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்போம். அந்த பிளானுங்கிறதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா கைஸ், என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின இவ்வளோ வருஷம் நாலேஜ் எல்லாமே வந்து ஒரு பேசிக்லேருந்து பிகினர்ஸ்க்கும் புரிகிற மாதிரி ஒரு க்யூரேட்டடாக கோர்சஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். நம்மளுடைய investorsthamil.com அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுடைய கோர்சஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். investorsthamil.comங்கிற இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். பிளானுங்கிறது என்ன, ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு இமேஜினரி எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நான் ஒரு டீ கடை வைக்கிறேன், இல்லை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன், இல்லை இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம். ஓகே, நம்ம இப்போ இதை பண்ணால் இவ்வளோ சேல்ஸ் ஆகும், இதை பண்ணால் நமக்கு இவ்வளோ வருமானம் வரும், இவ்வளோ செலவு பண்ணோம்னா அதை கழித்து நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சுருப்போம். அந்த பிளானுங்கிறதே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நீங்கள் வந்து அக்யூரேட்டாக யாருனாலையும் ஒரு இடத்துல இருக்கிற 2 ஹோட்டல்ஸோ இல்லை ஒரு இடத்துல இருக்கிற 2 டீ கடையே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெவென்யூ அண்டு எக்ஸ்பென்சஸ் மாறும். இப்போது ஆவரேஜாக நம்ம சொல்லலாம் இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி. ஆனால் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய 2 பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே, ஒரே பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ரெவன்யூ மாறுது, பிஸ்னஸுடைய சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் மாறுது. அப்படிங்கும்போது நீங்கள் வச்சிருக்கிறது, நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு பிளான். அந்த பிளான் வந்து எங்கிருந்து வந்திருக்கலாம்னா ஒரு ஐடியாவிலேருந்து வந்திருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிங்கனாலும் அது பிளான் இஸ் அ பிளான். பிளானுங்கிறது என்ன, ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன். நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் போடுவீங்க. ஓகே, உங்களுடைய ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ சம்பாதிக்கலாம், இவ்வளோ இது பண்ணலான்னு சொல்லி ஒரு கால்குலேஷன் போடுவீங்க. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஏன்னா இது கேபிட்டல் இன்வால்வ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கால்குலேஷனில் என்ன வரும், ரிவார்ட் அண்ட் ரிஸ்க் வரும். அதாவது வந்து உங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறது. ஸோ அதை ரிஸ்க் எடுக்கிறீங்க. அந்த ரிஸ்க் எடுக்கும்போது ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ இல்லை 5 லட்சமோ நீங்கள் வந்து போட்டு ஒரு அமௌண்ட்டை போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒன்று ரிவார்டு கிடைக்கும், ஒரு மேபி கிடைக்கும், அப்படி இல்லைனா லாஸ் ஆகலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டீ ஷாப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டீ ஷாப்பு நீங்கள் வைக்கிறீங்க. ஒரு 5 lakhs வந்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு 5 lakhs அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 lakhs வச்சு நீங்கள் அந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஒருவேளை அந்த 5 lakhs லாஸ், அந்த பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மெஜாரிட்டி அந்த 5 lakhsல வந்து ஒரு ஒரு 10% ஆஃப் அமௌண்ட், 10 or 15% அமௌண்ட் வந்து அட்வான்ஸாக கொடுத்துருப்பீங்க அந்த டீ ஷாப்புக்கு. ஏன்னா அட்வான்ஸுங்கிறதே 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்டீரியரு, பெஞ்சு, அந்த எக்யூப்மெண்ட்ஸு அதிகமாக போட்டிருப்பீங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி, லேபர் காஸ்ட் தான் மாதம் மாதம் அதிகமான காஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற ப்ராடக்ட் காஸ்ட் இருந்ததுன்னா ப்ராடக்ட் காஸ்ட் வரும். மேஜர் வந்து எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லேபர் காஸ்ட் ஜாஸ்தியாக வரும். ஏன்னா ப்ராடக்ட் கூட உங்களுக்கு எவ்வளோ சேல்ஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. அப்போது லேபர் காஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஃபிக்ஸ்டாக வந்து லேபர் காஸ்ட் வரும், எலக்ட்ரிசிட்டி வரும், இதெல்லாம் வந்துடும். அப்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா நான் பல பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், லாஸும் ஆயிருக்கேன், அதுக்கப்புறம் சக்ஸஸும் ஆயிருக்கேன். நான் லாஸ் ஆகும்போது பார்த்தீங்க, நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு இன்டீரியர்லேயே நம்ம அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா அப்போல்லாம் நமக்கு வந்து நாலேஜ் கம்மி தானே, அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஜேர்னியை. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இனிஷியல் டேஸில் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா, அந்த இன்டீரியர்லேயே நிறைய காசு செலவு பண்ணுவோம். நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசட் வந்து டிப்ரிசியேஷன் அசட்டாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா மோஸ்ட்லி வந்து டேஞ்சிபிள் அசட்டை வச்சு தான் பிஸ்னஸ் பண்ணுவோம், இன்டீரியரு, எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம்.
அப்போது அதில் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா கடைசியில் உங்களுக்கு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் லாஸ் ஆயிரும். அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சத்தில் நம்ம வந்து 3 லட்சம் எடுத்துக்கிட்டோம். 3 லட்சம் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ அது பர்சன்டேஜ் வரும்னா கிட்டத்தட்ட 60% அதுலேயே போயிடும். 3 லட்சம் போயிடும். ஒரு 60% தானே, கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்க. நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. 5 லட்சத்தில் 3 லட்சம் எவ்வளோ வரும் அப்படின்ட்டு. இப்போ இந்த நீங்கள் 3 லட்சம் லாஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் வந்து அந்த 3 லட்சங்கிறது ரிஸ்க் எடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீங்கள் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்து அந்த 3 லட்ச ரூபாங்கிறது கன்ஃபார்மாக லாஸ் தான். கிட்டத்தட்ட 60% லாஸ். மீதி வந்து ஒரு 2 லட்சம் இருக்கலாம், சரிங்களா? உங்கள் கையில் வந்து மீதி வந்து அந்த அட்வான்ஸ் கொடுத்த அமௌண்ட்டு, அதை பொருளெல்லாம் விற்றீங்கன்னா பாதி விலைக்கு கூட போகாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க அப்படியே நம்ம ஒரு கடையை ஆரம்பித்து அப்படியே விற்றுட்டோம் அப்படின்னா அந்த காசே வந்துடும். அதில் பாதி கூட போகாது. ஸோ நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிட்டு விற்கிறீங்க, இல்லை வாங்கியாச்சுனாலே 30% கழிச்சிருங்க, சரிங்களா? அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மினிமம் ரிஸ்க் எடுக்கணும். மோர் தென் 50% இருக்கும். அதுவும் நீங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி, அதுவும் நீங்கள் டைம் ஆக நீங்கள் அந்த பிஸ்னஸை சேல் பண்ண முடியல அப்படின்னாலே நீங்கள் வந்து வாடகையும் கொடுத்தாகணும். அந்த மாதிரி நிறைய அந்த எக்ஸ்பென்சஸ் மந்த்லி கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மந்த்லினா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதாவது வந்து மாதம் மாதம் அந்த கம்பெனியை அந்த பிஸ்னஸை நடத்துறதுக்கு மினிமம் தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டுங்கிறது தான் கேபெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம, சரிங்களா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை நீங்கள் வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எவ்வளோ டிலே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் விற்காம டிலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை இன்னுமே லாஸ் ஆகும். ஸோ இது இது இதுதான் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தவிர வேறு என்ன இருக்கா? நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணாலும், எப்படி என்ன பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் இந்த ஒரு 5-6 ஸ்டெப்புக்குள்ளே தான் வரும். ஸோ இதை வந்து பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு வருவோம். ட்ரேடிங்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நாலேஜை லேர்ன் பண்ணுறோம். ஏன்னா இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்களா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பெரிய ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸை வாங்குறீங்களா, அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறீங்க? ஒன்றுமே கிடையாது. ஒரு பட்டனை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க, பை பட்டனை கிளிக் பண்ண போகிறீங்க, செல் பட்டனை கிளிக் பண்ண போகிறீங்க, சரிங்களா? இவ்வளோதான் பிஸ்னஸ்ஸே. ஒரு விரல் இருந்தால் போதும், அவ்வளோதான் உங்களுக்கு பிஸ்னஸ். ஜஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். அது மினிமம்லேருந்து மேக்ஸிமம் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பண்ணலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? டிசிஷன் மேக்கிங். அதாவது ஒரு பை பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் நமக்கு ரிஸ்க் என்ன, ரிவார்டு என்ன, எவ்வளோ நேரம் ஹோல்டு பண்ணணும், எவ்வளோ வந்து நீங்கள் குவான்டிட்டி ஹோல்டு பண்ணணும், எப்போ செல் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசிஷன் மேக்கிங் தான். வேறு எதுவுமே கிடையாது. டிசிஷன் மேக்கிங் தவிர வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? அப்போது இந்த டிசிஷன் மேக்கிங்க்கு சோர்ஸ் என்ன? எப்படி டிசிஷன் மேக்கிங் பண்ணுறீங்க? அது வந்து உங்களுக்கு நாலேஜ்லேருந்து தான் நீங்கள் வந்து டிசிஷன் மேக்கிங் பண்ணுறீங்க. ஸோ இந்த பிஸ்னஸ்ங்கிறதே ஒரு ஜட்ஜ்மெண்ட் பிஸ்னஸ், சரிங்களா? ஜட்ஜ் பண்ணுறீங்க, எது எப்படி இருக்கும், எது எப்படி போகும் அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒன்று வேணும். அந்த அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாலேஜ்னு ஒன்று வேணும். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு நாலேஜை லேர்ன் பண்ணுறீங்க. ரெண்டாவது, டேட்டாஸ் அவைலபிள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு டீ கடையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் வந்து ஒரு டீ கடையோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் என்ன, ஹிஸ்டாரிக்கலாக அந்த டீ கடைங்கிற இண்டஸ்ட்ரீஸ் வந்து எத்தனை டீ கடை இருக்குது, ஒவ்வொன்றிலையும் எவ்வளோ லாபம் வருது, ஒவ்வொன்றும் வருஷம் எவ்வளோ லாபம் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரியான செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டேட்டா உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. மேபி ஃப்ரான்ச்சைஸ் போனீங்கன்னா அவங்க வந்து மேபி எதாவது கொடுக்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது கூட லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் நமக்கு ட்ரேடிங்கில் ஒவ்வொரு கம்பெனியை பற்றின கிளியர் டேட்டா, ஏகப்பட்ட டேட்டா பப்ளிக் சோர்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. அப்போது இதுவே ஒரு பெரிய எட்ஜ் ஒன்று. இந்த டேட்டா அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அதை வச்சுட்டு அது என்ன பண்ணீங்க? ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இனிஷியலாக நீங்கள் வந்து நாலேஜ் பேஸ் பிஸ்னஸ்ங்கிறதுனால நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பேப்பர் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம்? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நாலேஜ் டெவலப் பண்ணிட்டீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன பிளான்? ஓகே, நம்ம ரியல் டைம் மணியை போட்டோம்னா என்ன பிளான் அப்படிங்கிறத அந்த பிளான் பண்ணுறீங்க. அந்த பிளானுக்கு ஒரு கால்குலேஷன் போடுறீங்க. ரிஸ்க் இவ்வளோ, ரிவார்டு இவ்வளோ, இது இப்படி வரும் அப்படி வரும்ன்ட்டு பிளான் கால்குலேஷன் போடுறீங்க. அதுக்கடுத்து ரிஸ்க் எடுக்கிறீங்க. இந்த ரிஸ்க்கு இப்போ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ கடை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 5 lakhs போட்டே ஆகணும். வேறு வழியே கிடையாது. மினிமம் 1 lakhs இல்லாமல் ஒரு சின்ன கடையோ பிஸ்னஸோ பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் அந்த 60% லாஸ், அதாவது 60% லாஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் குறைக்க முடியுமா? நீங்கள் வந்து நான் வந்து 5 லட்சம் போட்டு டீ கடை வைக்கிறேங்க, ஆனால் வந்து என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ரிஸ்க்குங்கிறது வந்து ஜஸ்ட் 10% தான். 10% தான் நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன். அதனால் நான் வந்து ஒரு எவ்வளோ நீங்கள் 5 லட்ச ரூபாயில் 10%னா எவ்வளோ? 50,000 ரூபா. 50,000 ரூபா எனக்கு லாஸ் ஆச்சுன்னா நான் வந்து உடனே அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியே வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் வெளியே வந்தாலே 60% லாஸ், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா? மேபி அந்த டைமில் வந்த ரெவன்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூட அது லாஸில் தானே இருக்குது. அதனால் லாஸ் தான். ரெவன்யூ வந்துச்சுனாலும் உங்களுடைய செலவுகள் அதுக்கு மேலே போகும்போது அது லாஸில் தான் வரும் உங்களுக்கு. அப்போது நீங்கள் மினிமம்
ரிஸ்க் டேக்கிங்கே வந்து 60% எடுக்கிறீங்க. ஆனால் இங்கே வந்து கண்ட்ரோலபிள். நீங்கள் 10% ரிஸ்க் எடுக்கலாம், 1% ரிஸ்க் எடுக்கலாம், 100% ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வைக்கிறீங்க. ஒன்று ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க, இல்லைன்னா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் லிமிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நான் ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி அது எப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹெட்ஜிங் பண்ணியிருப்போம். ஹெட்ஜிங்கில் நீங்கள் ஒரு மினிமம் ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அந்த கால்குலேஷனில் ஹெட்ஜிங்கில் நம்ம பண்ணும்போது அது வந்து உங்களுடைய குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே லாஸ் ஆகாது. உங்களுடைய எவ்வளோ ரிஸ்க்குங்கிறதோ அந்த ரிஸ்க் அப்படியே தான் இருக்கும். ஸோ அது ஹெட்ஜிங். ஸோ எப்படியோ பார்த்தீங்கன்னா அது அதோட பேர் வேறு, அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ், இது வந்து ஹெட்ஜிங் பண்ணியிருக்கோம். மொத்தத்தில் என்ன, லிமிட் பண்ணுறோம், லாஸை வந்து லிமிட் பண்ணுறோம். அந்த கான்செப்ட் வந்தாச்சுனாலே ரிஸ்க்கு வந்து உங்களுக்கு கண்ட்ரோலபிள். நீங்கள் வந்து எவ்வளோ குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிஸ்க் ஆக போகுது. அதே மாதிரி என்ன மாதிரியான ஸ்டாப் லாஸ், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு இருக்கிற ஒரு ஷேரை நீங்கள் வந்து 10 குவான்டிட்டி வாங்கினீங்கனாலும் அந்த 100 ரூபாய்க்கு கம்ப்ளீட்டாக ஜீரோக்கு போனால் கூட உங்களுக்கு எவ்வளோ ஆகும்? 100 × 10 1000 ரூபாய் தான். நீங்கள் ஒரு வேளை 1 லட்ச ரூபாயில் நீங்கள் வச்சுருக்கீங்க, அந்த 1 லட்ச ரூபாயில் இதில் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டோட்டலாக ஜீரோக்கு போனால் அந்த 1000 ரூபா தான் லாஸ். ஓகேங்களா? டைவர்சிஃபை பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி ரிஸ்க் வந்து குறைஞ்சிரும். அதாவது இன்வெஸ்டிங்கில் நான் சொல்கிறேன், மோஸ்ட் ஸ்விங் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங்கில் நான் சொல்கிறேன். இப்போது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் பிஸ்னஸை விட பெட்டர். ஏன்னா காரணம் என்னென்னா, அதாவது பிஸ்னஸ் பெட்டர், பிஸ்னஸ் வந்து ஒஸ்ட்டு, இதுதான் பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் கான்செப்ட் வைஸில் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங், கேம்பிளிங், பிஸ்னஸ் வந்து அதாவது மற்றதெல்லாம் வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்டிங் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டில் திங்க் பண்ணுறவங்க நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், ரிஸ்க் வந்து கண்ட்ரோலபிள் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு அட்வான்டேஜ். இன்னொன்று இதுவும் ரிஸ்க் எடுத்து தான் ஆகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ரிவார்டு, அதுக்கடுத்தோம் இம்ப்ரூவ்மெண்ட். ரிவார்டு கிடைச்சா நமக்கு ரிவார்டு, லாஸ் ஆச்சுன்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம், ரிவார்டு கிடைச்சாலும் இம்ப்ரூவ் பண்ணுவோம், அடுத்து நம்ம லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுவோம். இதில் வந்து நீங்கள் உடனே வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, மற்ற பிஸ்னஸில் இப்போ எக்ஸாம்பிள் அந்த டீ ஷாப்பில் நீங்கள் உடனடியாக இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அடுத்து இன்னொரு 5 lakhs நீங்கள் சம்பாதிச்சாதான் அதில் வந்து பண்ண முடியும். இன்னொரு பிரான்ச் நீங்கள் போட முடியும். இல்லைன்னா கேஷ் ஃப்ளோ இருக்கணும். கேஷ் ஃப்ளோ வந்து எவ்வளோ இருக்கோ அந்த கேஷ் ஃப்ளோவில் நீங்கள் வந்து செலவுகள்லாம் கழிச்சு, அதாவது கடன்லாம் இல்லாமல் வந்து செலவுகள்லாம் கழிச்சிங்க அப்படின்னா மீதி கேஷ் ஃப்ளோ வந்து அதிகமாக வரும். அந்த கேஷ் ஃப்ளோ அதிகமாக இருக்கிறத வச்சு மேபி நீங்கள் போடலாம், இல்லைன்னா பேங்க் லோனுக்கு போகலாம், சரிங்களா? எப்படி பார்த்தாலும் ஸ்கேலபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு டைம் எடுக்கும். ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரான்ச் தான் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி இல்லை, ஜஸ்ட் குவான்டிட்டி. நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கேலபிள் பண்ணுறதுக்கு அன்லிமிட்டெட். உங்களுக்கு வந்து நீங்கள் 10 பிரான்ச்சு போடுறது, நீங்கள் 10,000 குவான்டிட்டி போட்டாலும் இங்கே வந்து லிக்விடிட்டி இருக்குது. அவ்வளோ பெரிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ளே இருக்குது, அவ்வளோ லிக்விடிட்டி இருக்குது. ஏன்னா எல்லா பெரிய இன்வெஸ்டர்ஸும் எல்லா பெரிய தலைகளும் முதலைகளும் இங்கே தான் இருக்காங்க, மார்க்கெட்டில் தான் இருக்காங்க. என்னென்னா அவங்களுக்கு பண்ண தெரியுது, நமக்கு பண்ண தெரியல. அவங்களுக்கு நாலேஜ் இருக்குது, நமக்கு நாலேஜ் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர காசுங்கிறது அவங்களும் வந்து கெயின் பண்ணி தான் வந்திருப்பாங்க, நம்மளும் கெயின் பண்ணி தான் வரணும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போது ட்ரேடிங்கை பற்றி பார்த்தோம், பிஸ்னஸ் பற்றியும் பார்த்தோம். இப்போது நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள், எது வந்து கேம்பிளிங் அப்படின்ட்டு. இதில் நீங்கள் கேம்பிளிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அன்சர்டனிட்டி, அதாவது வந்து அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது தான் கேம்பிளிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வந்து இப்போது அடுத்து பண்ண போகிற விஷயம், அடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், ஒரு 5 லட்ச ரூபா ரிஸ்க் எடுக்கிறோம், 1 லட்ச ரூபா ரிஸ்க் எடுக்கிறோம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், எதாவது பண்ணுறோன்னா சர்டனாக நம்ம சொல்ல முடியாது. அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது சொல்லுவோம். ஏன்னா குறிப்பிடப்படாத ஒரு விஷயம், அதாவது இதுதான் அப்படின்னு நான் சொல்லிட முடியாது. ஆவரேஜாக இவ்வளோ வருங்க, இல்லை இவ்வளோ வருங்க இப்படிங்கிறது சொல்லலாம். இப்போது கேம்பிளிங்லேயும் அதே தான் அன்சர்டனிட்டி, அதாவது பிஸ்னஸ்லேயும் அதே தான். ரெண்டுலேயுமே இருக்குது அன்சர்டனிட்டி இருக்குது. அதே மாதிரி ரெண்டுலேயுமே ரிஸ்க் இருக்குது. கேம்பிளிங்லேயும் ரிஸ்க் இருக்குது, பிஸ்னஸ்லேயும் ரிஸ்க் இருக்குது. இந்த கேம்பிளிங்கிற ஏன் நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, பிஸ்னஸோட நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். பிஸ்னஸோட கம்பேர் பண்ணால் அப்போ எப்படி நீங்கள் வந்து பிஸ்னஸை வந்து கேம்பிளிங் இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிறத நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன். இப்போது ரிவார்டு எடுத்துக்கங்க. ரிவார்டு ரெண்டுலேயுமே ரிவார்டு இருக்குது. கேம்பிளிங்லேயும் ரிவார்டு இருக்குது, பிஸ்னஸ்லேயும் ரிவார்டு இருக்குது. ரெண்டுக்குமே நாலேஜுங்கிறது தேவை. கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. ஏதோ ஒன்று தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும். ஸோ கேம்பிளிங்கும் நாலேஜில் தான் இருக்குது, பிஸ்னஸும் நாலேஜ் தான் இருக்குது. இப்போ என்னென்னா கம்ப்ளீட்லி பிஸ்னஸுங்கிறது 100% நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. ஆனால் ரிஸ்க் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கிறோங்கிறதுல மேட்டர் இருக்குது. ஸோ அப்போது பிஸ்னஸுங்கிறது கேம்பிளிங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸுங்கிறது கேம்பிளிங் இல்லை. கேம்பிளிங் அப்படிங்கிறது என்னென்னா கம்ப்ளீட்டாக நமக்கு எந்த ஒரு கண்ட்ரோலுமே கிடையாது. நமக்கு நாலேஜ் இருந்தாலும் வேஸ்ட்டு, நம்ம அதை பற்றி தெரிஞ்சாலும் வேஸ்ட்டு. கம்ப்ளீட் ரேண்டம் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதை கேம்பிளிங் சொல்ல முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு போக்கரை கூட கேம்பிளிங் சொல்ல முடியாது.
இப்போ நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க மொபைல் ஆப்பெல்லாம் வந்து நிறைய பேன் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் அப்படின்னு. ஆனால் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங் இல்லை அப்படிங்கிறது நிறைய ஆப் இருக்குது. இப்போ போக்கர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சீட்டு விளையாடுறது நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கில் பேஸ்டு பிஸ்னஸாக வந்துடுது. அது வந்து நீங்கள் அதில் நாலேஜ் இருக்கிறவங்க அதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் என்ன ஹெட்ஜ் இருக்குது அவங்களுக்கு அப்படிங்கிறது. ஸோ அதனால் வந்து அதை கம்ப்ளீட்டாக கேம்பிளிங்னு டிரைவ் பண்ண முடியாதனால தான் அவங்களே வந்து பேன் பண்ண முடியறதில்ல ஒரு சில விஷயங்களை. ஒரு சில விஷயங்களை ஹார்ட் கோராக தான் பேன் பண்ணுறாங்க இன்னும் நிறைய நாட்டில். ஏன்னா அந்த அந்த சட்டப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஆர்குமெண்ட் வரும், இது கேம்பிளிங் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாலேஜ் அப்படிங்கிறது இருந்தால் அது ஒரு எட்ஜிங் பாயிண்ட்டாக வந்துடுது. அதே மாதிரி கண்ட்ரோல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் இருந்தானா அவங்க வந்து லாங் டேர்மில் ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் எடுப்பாங்க, சக்ஸஸ் ஆவாங்க. ஆனால் அது இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலுமே என்னதான் கேம்பிளிங் தான். எனக்கு எதுவுமே தெரியாது, எந்த ஒரு எட்ஜிங்கும் கிடையாது, எந்த ஒரு எட்ஜிங் பாயிண்ட்டும் கிடையாது, நான் சும்மா போய் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் லாஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் கேம்பிளிங் பண்ணியிருக்கீங்கன்னு தான் அர்த்தம், பிஸ்னஸில் லாஸ் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் நீங்கள் கேம்பிளிங்கை ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து அதில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு ஒரு சாலிட் எட்ஜ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் பண்ணி. ஏன்னா நிறைய பேர்த்த வந்து லாஸ் வேகாஸ் நீங்கள் வந்து யூஎஸில் லாஸ் வேகாஸ், லாஸ் ஏஞ்சலஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அது கம்ப்ளீட்டாக கேம்பிளிங் ஸ்டேட். அதாவது வந்து அங்கே வந்து தொழிலே வந்து கேம்பிளிங் தான். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய படத்துலலாம் அந்த போக்கர் கேமு, அந்த ரோலட் வீல்ஸ் இதெல்லாம் வந்து விளையாடுவாங்க. அதனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர்த்த அந்த ஹவுஸ்க்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி பேன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் கேம்பிளர்ஸ், அவங்களுக்கு வந்து லாங் டேர்மில் எப்படி ஹவுஸை பீட் பண்ணணும்னு தெரியும். ஏன்னா ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து அந்த கேம்பிளிங் பண்ணக்கூடிய அந்த அந்த கேசினோஸ், அந்த கேசினோஸ் வந்து கம்ப்ளீட்டாக பீட் பண்ணக்கூடிய லாங் டேர்மில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியும். இவங்க அதை பண்ணாங்கன்னா இவங்க லாங் டேர்மில் வந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் எடுப்பாங்க. அதாவது லாங் டேர்மில் லாஸ் ஆவாங்க, ப்ராஃபிட் ஆவாங்க, லாங் டேர்மில் பீட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள பேன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி பீப்புள்ஸ் கடைசியில் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து சக்ஸஸும் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு அடுத்து ஒரு சில வீடியோஸில் நான் சொல்கிறேன், அவங்கள பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம் அந்த யார் அவங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அப்போது நமக்கு என்ன செய்ய முடியுங்கிறது தெரிஞ்சு, என்ன ரிஸ்க்குங்கிறது தெரிஞ்சு, என்ன நாலேஜ் இருக்குங்கிறது தெரிஞ்சு, நமக்கு என்ன எட்ஜிங் பாயிண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் பிஸ்னஸ். அதை தெரியாமல் நீங்கள் பிஸ்னஸே பண்ணாலும் அது கேம்பிளிங், அவ்வளோதான் மேட்டர். ஸோ நம்ம வந்து கேம்பிளிங்க்கும் பொதுவாக மற்றவங்க சொன்னதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கிளிப்பிள்ளை மாதிரி மற்றவங்க சொன்னதை அப்படியே கேட்டுக்கிட்டு போனோம் அப்படின்னா சுய அறிவுங்கிறது நமக்கு தேவையே கிடையாது. அதனால் வந்து எது சொன்னாலும் நீங்கள் யோசிங்க. இதனால் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டு பிஸ்னஸ் பண்ணாமல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து காசை போடுங்க அப்படின்லாம் நான் சொல்லலை. என்னங்கிறத விஷயம் தெரிஞ்சுங்க, ரெண்டுமே ஒன்று தான். பிஸ்னஸும் கேம்பிளிங்கு ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கிறத பொறுத்து பிஸ்னஸ் கூட கேம்பிளிங்காக மாறிடும், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ லைஃப் அப்படிங்கிறதே வந்து ஒரு அன்சர்டனிட்டி தான். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி தெரியாத போது நம்ம வந்து அதில் சக்ஸஸ் இருக்குன்னா ஒன்றே ஒன்று, கண்ட்ரோலிங் த ரிஸ்க். அதாவது நான் 1,00,000 ரூபா 5,00,000 வச்சுருக்கேன்னா, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறேன்னா 1,00,000 ரூபாய்க்கு தான் பிஸ்னஸ் பண்ணணும். 1,00,000 ரூபாய்க்கு கேபிட்டலில் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியுமோ அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணணும். அப்போது அந்த பிஸ்னஸில் லேர்ன் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட மீதி 4,00,000 எக்ஸ்ட்ரா கேபிட்டல் இருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸ்க்கு தேவைப்படுறதே 1,00,000 கேபிட்டல் தான். ஆனால் மீதி 4,00,000 எக்ஸ்ட்ரா இருக்கும்போது உங்களால் லாங் டேர்மாக பிளான் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஒரு லேர்னிங் ஆப்டிமைசேஷன் பண்ணுறதுக்கு அந்த மீதி 4,00,000ல் 1,00,000 தேவைப்படும். அதில் வந்து நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு எட்ஜிங் பாயிண்ட் கிடச்சிடும். ஸோ அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஒருவேளை நீங்கள் ஃபெயிலியர் ஆனால் கூட மீதி 4,00,000 இருக்குது. ஸோ உங்களுடைய லேர்னிங்கை வச்சு நீங்கள் வந்து அடுத்து மூவ் ஆகலாம். அப்போது அடுத்து என்ன நடக்கக்கூடியதுன்னு தெரியாத ஒரு சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்குற ஒரே விஷயம் அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, எனக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியாது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ரிஸ்க் மேனேஜராக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேம்பிளராக இருக்கணும். பி ஏ ப்ரொஃபஷனல் கேம்பிளர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ரொஃபஷனல் கேம்பிளர்னால் நீங்கள் போய் சூதாடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ப்ரொஃபஷனல் கேம்பிளர் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி மைண்ட் செட். அவங்களுடைய நாலேஜ், அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்க, எப்படி யோசிக்கிறாங்கிறதான் மேட்ரு. ஸோ ஒருத்தன் எப்படி யோசிக்கிறான் அப்படிங்கிறது தான் வந்து அவன் வந்து சக்ஸஸா இல்லை ஃபெயிலியரா அப்படிங்கிறத வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர். அப்போது சக்ஸஸ் ஃபெயிலியர் டிசைடிங் ஃபேக்டர் யோசிக்கிறது அப்படின்னா ஜஸ்ட் என்ன திங்கிங் ஃப்ரேம் ஒர்க், எப்படி திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அப்போ அந்த திங்கிங் எங்கேருந்து வருது? நாலேஜ்லேருந்து தான் வருது. ஏற்கனவே நீங்கள் எப்படியெல்லாம் திங்க் பண்ண முடியுங்கிறத லேர்ன் பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் ஒர்க் ஆகுதுங்கிறத லேர்ன் பண்ணுவீங்க. அந்த லேர்னிங் ப்ராசஸ் தான் உங்களுக்கு
கடைசியாக வந்து திங்கிங் ப்ராசஸாக மாறுது. உங்களுடைய க்ரியேட்டிவ் திங்கிங்கை வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்களை க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதனால் வந்து பி எ ப்ரொஃபஷனல் கேம்பிளர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஈவன் பிஸ்னஸில் கூட நீங்கள் வந்து ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னா கூட நீங்கள் ப்ராப்பரான கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். ரிஸ்க் எடுக்கணும், ஆனால் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். அப்போது அதுதான் வந்து ப்ரொஃபஷனல் கேம்பிளர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் நான் இவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கேன், 2-3 பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன், சக்ஸஸ் ஆகிருக்குது அப்படின்னாலுமே நான் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நம்ம எவ்வளோ தான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஒரு கேம்பிளிங், ஒரு 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 மைண்ட் செட் ஆஃப் ப்ராபிலிட்டி மைண்ட் செட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லைன்னா நம்ம வந்து பியூர்லி வந்து என்ன நல்ல பிஸ்னஸே பண்ணாலும் ஃபெயிலியர் ஆகும். இந்த ப்ராபபிலிட்டி மைண்ட் செட் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ப்ராபபிலிட்டி மைண்ட் செட்னால அதுவே ஒரு பெரிய டாபிக். எப்படி அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரது, எப்படி அதை திங்க் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக எப்படி திங்க் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் நம்மளுடைய ஃபிலாசபி என்ன, நம்மளுடைய சேனல் ஃபிலாசபி என்ன அப்படின்னா, நாலேஜ் இஸ் பவர். நீங்கள் நாலேஜ் எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சர்வைவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஏன்னா இந்த உலகம் எல்லாமே இப்போ இருக்கிறது எல்லாமே நாலேஜ் எக்கானமி. நீங்கள் யார் வந்து சுத்தியில் எடுத்துகிட்டு போய் கல்லை உடைச்சு, இல்லை வந்து ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஒரு மண்ணை கொத்தி கோடீஸ்வரனை பார்த்துருக்கீங்க. அது எல்லாமே முக்கியமான வேலை தான், நான் இல்லைன்னா சொல்ல. முக்கியமான வேலை, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேலை. இந்த பணக்காரங்க செய்கிறதில்ல, இலையில தான் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட எத்தனை பேர் அதில் கோடீஸ்வரன் ஆகியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ லெவரேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியம், ஒரு எட்ஜிங் பாயிண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். அதுக்கு வந்து நாலேஜ் தான் இந்த எக்கனாமியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ பேர் ஐடி இண்டஸ்ட்ரீஸில் வந்து லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்கான காசெல்லாம் நம்ம ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருக்குமாங்கிறதே வந்து யோசிக்க வேண்டியதாக இருந்திருக்கும் நிறைய பேர்த்துக்கு. எனக்கு வந்து நானும் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் தான். அதாவது நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் தெரியும், நான் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனியும் வச்சுருக்கேன். ஆனாலும் நானே வந்து ஒரு அவுட் சைட் ஆஃப் த பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காமன் பீப்புளுக்கும் ஒரு ஐடி பீப்புளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய இன்இக்வாலிட்டியை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு வித்தியாசம் என்ன, நாலேஜ் தான். ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் செய்ய தெரியுது, அந்த செய்ய முடியறதுக்கு உண்டான வேலையை வந்து அவங்க எடுக்கிறதுனால அந்த நாலேஜ் எக்கனாமிக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல்சோ நாலேஜ் பிஸ்னஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு, அதாவது நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் கஷ்டப்படணும். ஆனால் மற்றபடி எக்ஸிக்யூஷனுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்டுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கிடையாது. ஆனால் அந்த நாலேஜையும் ப்ராக்டிஸையும் கெயின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படணும், அதுக்கு டைம் எடுக்கலாம், அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஏன் வந்து அப்படி இருக்குது, ஏன் அப்படி இல்லைங்கிற டெஃபினிஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். யாராவது இது கேம்பிளிங் அப்படின்னு சும்மா சொன்னாங்கன்னா அவங்ககிட்ட டெஃபினேஷன் கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அளவுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியாது. ஏன்னா அவங்களாம் அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு இன்னொருத்தன் சொல்லியிருப்பான், அதனால் அவன் வந்து உங்ககிட்ட சொல்கிறான். அவனுக்கு ஏன்னு கூட யோசிச்சிருக்க மாட்டான். ஏன்னா யாரோ சொல்கிறாங்க அப்படி தானே வருது. ஸ்டேட்டஸ் கோக்குள்ளே மாட்டாதீங்க.